பார்த்துட்ருக்கோம். ஒருவர் ஒரு மேசையை 12% நஷ்டத்திற்கு விற்கிறார். அதை 150 அதிகமாக விற்றிருந்தால் அவருக்கு 18% லாபம் கிடைத்திருக்கும் எனில் மேசையின் அடக்க விலை என்ன? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா 12% நஷ்டத்துக்கு விற்கிறார். அப்போ என்னவா இருக்கும்? எக்ஸு 12% ஆஃப் எக்ஸு. இதுதான் வந்துட்டு அவரோட செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். கரெக்டாக? நஷ்டன்றனால நம்ம மைனஸ் போட்டுக்கிட்டோம். இதே வந்துட்டு ஒருவேளை இந்த செல்லிங் ப்ரைஸோட ஒரு 150 அதிகமாக வச்சுருந்தா, அதனால் 150 அதிகமாக போட்டுக்கிறேன். 150 அதிகமாக போட்டிருந்தா லாபம் கிடச்சிருக்குமா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 18%. ஸோ இந்த சைடு 18% லாபம் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணோம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் எடுத்துகிட்டு இதை போட்டுக்கலாமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 18/100 இன்ட்டு எக்ஸ். இங்கே செல்லிங் ப்ரைஸ் எடுத்துகிட்டு இந்த இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 12/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 150. கரெக்டாக? இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த மைனஸ் இந்த சைடு வந்து ப்ளஸ் ஆகிடுமா? ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 18 + 12 30 வருமா? 30/100 இன்ட்டு எக்ஸ் வந்துட்டு 150. ஸோ எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போது 150 இன்ட்டு 100 டிவைடட் பை 30. இந்த 0 கேன்சல் பண்ணால் 3 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 இது 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 500. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500.